ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதை நான் தாளிப்பு மாதிரி போட்டு சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேகும். எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பூசணிக்காய் தோசை. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வெங்காய தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.